Hello everyone. So in the video பார்த்தீங்கன்னா Zebo updation பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து Alice Blue account யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ Zebo accountக்கு மாற போறோம். So இதோட API updation நம்ம எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம். So first பார்த்தீங்கன்னா Ultimate Robo இது ஓபன் பண்ணிக்கோங்க உங்க சிஸ்டம்ல. So இது ஓபன் பண்ணீங்கன்னா first பார்த்தீங்கன்னா client API போணும். So client API போயிட்டு இங்க API key நீங்க கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உங்க பாஸ்வேர்ட் தென் இது கொடுத்துருங்க உங்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ஸோ பாஸ்வேர்டு இடத்துல பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. டிஓடிபி கீ இருக்கும் இந்த இடத்துல உங்க பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குரோமில் போயிட்டு go.mint ஸோ இந்த வெப்சைட்டில் போங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து உங்கள் Zebo அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணால் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணி ஏபிஐ கீ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏபிஐ கீ இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ரோபோவில் போங்க. ரோபோவில் போயிட்டு ஆப் கீ இருக்கும். அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபீடில் போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஃபீட் ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் சிம்பிள் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் அது வந்து ஆட் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டி 27 Feb. ஸோ பிப்ரவரி மந்தோட கான்ட்ராக்ட் டேட் இதுதான் நமக்கு 27th. அதே சப்போஸ் நீங்கள் மார்ச் பண்ணுறீங்கன்னா மார்ச் நமக்கு என்ன டேட் இருக்குது பார்த்துக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா NFO. ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் அமி ப்ரோ கொடுத்தாங்க. ஸோ கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆட் தாங்க கொடுத்துட்டு இங்கே பேக் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா, பேக் ஃபில் பண்ணிவிட்டு அமி ப்ரோக்கரில் போயிட்டு ஆல்ரெடி ஒரு சார்ட் இருக்கும். சரியா, அது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ டிஃபால்ட் சார்ட் தாங்க. டிஃபால்ட் சார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ட் வரும். அகைன் சார்ட்டில் போயிட்டு அல்டிமேட் ஸ்டடல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு 2 சார்ட் வந்துடும். மேலே இருக்கிற சார்ட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,675 இருக்குது. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். இப்போயும் 48,700 கால் ஆப்ஷன் தென் 48,700 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்பேஸ் 27 February ஸ்பேஸ் 48,700 ஸ்பேஸ் சி இதுதான் கால் ஆப்ஷனோட சிம்பிள். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கிளைண்ட் ஏபியில் சாரி டேட்டா ஃபீடில் சிம்பிள் சர்ச் இருக்கும். அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் சி தரணும், புட் ஆப்ஷன் பி தரணும். இப்போ கால் ஆப்ஷன் சர்ச் பண்ண போகிறோம். சர்ச் பண்ணிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. புட் ஆப்ஷனுக்கு பி கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண இங்கே வந்துடும். ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டு இங்கே பேக் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக் ஃபில் ஃபார் 30 days இருக்கும். அது கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமி ப்ரோக்கர் சார்ட்டில் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து நியூ டிஃபால்ட் சார்ட் தாங்க கொடுத்துட்டு சிம்பிள்ஸில் போங்க. நீங்கள் பேக் ஃபில் பண்ண ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா, க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபியூச்சர் சார்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டர்ஸ் போகணும். இங்கே போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சி இடத்துல பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. அவ்வளோதான். இப்போ ரோபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ நீங்கள் லாட் சைஸ் மாற போகிறீங்கன்னா இங்கே போட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் 5 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே 5 மாற்றிக்கணும். 10 பண்ண போகிறீங்க 10 மாற்றிக்கணும். ஸோ இது பண்ணிவிட்டு ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலில் போய் ஸ்டார்ட் கொடுத்துக்கணும். ஸோ இது பண்ணால் போதும் உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல ப்ரோக்கர் ஏபி தரணும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பேப்பர் ரேட் தரணும். சரியா, இதுதான் டிஃப்ரெண்ட். நமக்கு ப்ராஃபிட் செட் பண்ணுறது எப்பயும் போல தான். சிங்கிள் லாட்டுக்கு 500 rupees ப்ராஃபிட் செட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா -1000 இந்த மாதிரி தரணும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 rupees நீங்கள் ப்ராஃபிட் செட் பண்ணிக்கணும். 5 லாட்டுக்கு 5,000 rupees நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா, ஸோ ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ டிக் பண்ணால் போதும் நமக்கு ட்ரேடிங் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். சரியா, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற Alice Blue இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெஸ்ட். தேங்க்யூ.